ஹே கைஸ், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் எடுத்திருந்தோம். எல்லாமே பல்க் குவான்டிட்டியில் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம குரூப்பை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். என்னோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் வந்து ரொம்பவுமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நிறைய ஆஃபர் ப்ரைஸஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 feet டேங்க்கில் வந்து எக்கச்சக்கமான பீகாக் பேசஸ், அப்புறம் வந்து ஷார்க் வச்சுருக்கேன், பரூன் ஷார்க், அப்புறம் என்டிடி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டியை தான் வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பரூன் ஷார்க் இருக்கு. பரூன் ஷார்க்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு கடல்ல இருக்க ஷார்க் மாதிரியே இருக்கும். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்றது தான். இந்த ஷார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அக்ரெசிவ் டைப்பு. ஆனால் எந்த ஃபிஷ்ஷும் அவ்வளோ சீக்கிரம் ஹண்ட் பண்ணாது. அதுக்கு எப்போ பசிக்குதோ, அதோட வாய்க்குள்ள எந்த ஃபிஷ் போதோ அப்போ மட்டும்தான் அது ஹண்ட் பண்ணி சாப்பிடுவோம். எல்லா டைமும் ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஷார்க்கை கம்பேர் பண்ணும்போது பரூன் ஷார்க் எப்போவுமே மோர் அக்ரெசிவ் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீகாக் பேஸ். ஸோ இது எல்லாமே வந்து பினிமா, அப்புறம் ஜிங்கு, அப்புறம் வந்து அசூல் 3 வெரைட்டிஸ் மிக்சடாக இருக்குது. ஸோ இது 18 சைஸ், இது வந்து 1 feet சைஸ், இந்த மாதிரி மிக்சட் டைப்ஸு. ஸோ இன்னும் நிறையா பீகாக் பேஸ் நம்மக்கிட்ட வரப்போகுது. ஸோ எதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க குரூப் லிங்க்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம இதே டேங்க்ல வந்து என்டிடிஸ் வச்சுருக்கோம். இது வந்து கோல்டன் தாய்லாந்து டைகர். ஸோ இது வந்து நார்தர்ன் தாய்லாந்து டைகர்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா எல்லோ கலர் ஷேட்ல வந்து பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயத்தில் இருக்கங்காட்டி பிளாக் கலர்ல இருக்கும். ஆனால் இது அதோட கலர் கிடையாது. இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். வாய்க்குள்ள எந்த சைஸ் மீன் போகுதோ அந்த சைஸ் உள்ள மீனை மட்டும் தான் முழுங்கும். மற்றபடி மற்ற ஃபிஷஸை இது வந்து கடிக்கவோ ஹண்ட் பண்ணவோ பண்ணவே பண்ணாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 3மே வந்து ஒரே டேங்க்ல தான் வச்சிருக்கேன். ஸோ கம்யூனிட்டினா நீங்கள் இப்படி தான் செட் பண்ணணும். எந்த ஃபிஷ்ஷும் போய் எந்த ஃபிஷ்ஷும் கடிக்கக்கூடாது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஃபீடு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் ஆட் தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி ப்ரான்ஸ் போடுங்க, இல்லாட்டி ஷ்ரிம்ப்ஸ் போடுங்க, இந்த மாதிரி போடுங்க. பெல்லட்ஸும் தாராளமாக சாப்பிடும், பரூனும் சாப்பிடும், பீகாக் பேஸும் சாப்பிடும். என்டிடி மட்டும் நீங்கள் பழக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பெல்லட்ஸ் பழக்க முடியாது. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து சிக்கன் ஆட்ஸே போடுங்க. ஸோ இதுக்கு பேர் பாட்டம் வைக்கணுமா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃபில்ட்ரேஷன் மட்டும் வச்சிங்கன்னா போதும். இதில் நான் ஆக்சிஜன் சப்ளை கூட கொடுக்கல. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நீட்டாக ஹெல்த்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபவாக்கா பஃபர்ஸ். ஸோ பஃபர்னாலே வந்து 150 கிடைக்கும், உங்களுக்கு 50 rupees கிடைக்கும், 200 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து அதெல்லாம் வந்து பிராக்கிஷ் வாட்டர் பஃபர்ஸ். அதுக்கும் இதுக்கும் கம்பேரே பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து பியோர்லி ஃப்ரெஷ் வாட்டர், பியோர்லி இம்போர்ட்டட். இது நம்ம ஊரில் கிடைக்கவே கிடைக்காது. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர பஃபர் தான் ஃபவாக்கா பஃபர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பியூரா நல்ல தண்ணியில் இருக்கிறது, கடல்ல இருந்து எடுத்து கன்வெர்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இது பலூனா சூப்பராக மாறும். ஸோ இப்போ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. நம்ம பலூனா பார்க்கணும்னு சொல்லி இதை ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ இது பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இதை பற்றி ஃபியூச்சரில் நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போடுறேன். ஸோ இது வந்து பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இதில் பெரிய பெரிய பல்லு இருக்கும். ஸோ அது ஒன்று தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி இதில் கடி வாங்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், பல்லு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து அப்படியே கிராப்ஸு, ஷ்ரிம்ப்ஸு, எவ்வளோ ஷெல்டு ஃபிஷ் இருந்தாலும் ஈஸியாக சாப்பிட்ரும். ஸோ இதில் நான் 2 வந்து நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ண போகிறேன். மிச்சதெல்லாம் நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ இந்த பஃபர் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு. இப்போது இதெல்லாம் நீங்கள் எந்த தண்ணியில் வச்சாலும் நல்லா இருக்கும், சேஃபாக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா ஏஷியன் அரவணாஸ், ஆஸ்திரேலியன் அரவணாஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஆஸ்திரேலியனில் வந்து 2 சைஸ் கோல்டன் பேர்ல் வந்துருந்துச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 inch சைஸ். ஸோ இதெல்லாமே ரொம்பவுமே ஹார்டியான ஃபிஷ்ஷு, என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் சாகாது. கோல்டன் பேர்லுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கிறது 1.5 அடி கோல்டன் பேர்ல். ஸோ ரொம்ப பெரிய சைஸ் கோல்டன் பேர்ல் வந்திருக்கு. இதுவுமே நான் உங்களுக்கு டேங்க்ல போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கோல்டன் பேர்ல மட்டும் நான் வந்து ஒரு 50 பீஸ் பக்கம் எடுத்திருந்தேன். ஸோ அதை எல்லாமே நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எப்போது சொல்கிறதா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரவணாஸ்.
ஸோ ஏஷியன் அரவணாஸ்ல மட்டும் நமக்கு வந்து மொத்தம் நிறைய ஒரு 20+ ஆர்டிஜிஸ் நான் வந்து 2 வாரத்தில் சேல் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆர்டிஜிக்கு. ஆஃபர் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆர்டிஜிஸும் நான் வந்து உங்களுக்கு டேங்க்ல விட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஆர்டிஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியோர் கோல்டன் ஷேட் ப்ராப்பர் ரெட் கலர் டெயில் இருக்கும். உங்களுக்கு வாங்கினீங்கன்னா டேங்க்ல சூப்பராகவே ஃபிட் ஆகும். நான் கொடுக்குற சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 to மேக்ஸிமம் 10 inch சைஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க, இல்லாட்டி நானே செலக்ட் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவேன். ஸோ இந்த ஆர்டிஜிஸ்க்குலாம் வந்து சிக்கன் ஆட் நீங்கள் தாராளமாக போடுங்க. சிக்கன் ஆட் மட்டுமே போடுங்க. என்ன சைஸில் அரவணா வாங்கினாலும் சிக்கன் ஆட்டே போடுங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஆர்டிஜியோட ப்ரைஸ் ரேஞ்சை மாற்றவே மாற்றாது. சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு மட்டும்தான். ஸோ ஆர்டிஜிஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரெட் அரவணாஸும் வந்துருந்துச்சு. ஸோ ஏஷியனில் வந்து இது வந்து சூப்பர் ரெட் அரவணாஸ். ஸோ இதுவும் நான் டேங்க்ல போட்டு காட்டுறேன். ரெட் அரவணாஸ் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் டேனிங் பண்ணாமல் இருந்தால் ரெட் கலரேஷன் வரும். இல்லைனா ரெட் கலரேஷனோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம் வரும். ஸோ சில்லி ரெட் வந்து நான் டேன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி என்கிட்ட மோஸ்ட்டாக வாங்குறது எல்லாமே வந்து கோல்டன் ஹெல்மெட், கோல்டன் ஹைபேக், ப்ளூ பேஸு, ஸோ இந்த மாதிரி வேற கலர்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ ரெட்டு வந்து நான் மேக்ஸிமம் யாருக்கும் சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அதில் ரெட் கொண்டு வரது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரெட்டுன்னு சொல்லி நிறையா ஃபேக் இது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். சூப்பர் ரெட்ஸ் வாங்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40,000 50,000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குங்க. நல்ல சூப்பர் ரெட்ஸா, இல்லாட்டி வந்து ரெட் கலரேஷன் வந்ததே ஒரு 1 lakh வரை கொடுத்து வாங்கினீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி டேனிங் லைட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் பெட்டரு. ஸோ மற்றபடி நீங்கள் யார் என்ன சொல்லி நீங்கள் வாங்கினாலும் அது ரெட்டு வருமா வராதான்னு டவுட்டு தான். ஆனால் கோல்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ளூ பேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கலரோடையே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் தனியாக டேனிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா அரப்பைமா. ஸோ அரப்பைமாஸ் வந்து இது வந்து சீசனல் ஃபிஷ் தான். நீங்கள் எப்போ அரப்பைமா பேபிஸ் வாங்கணும்னு நினச்சாலும் உங்களால் வாங்க முடியாது. அது எப்போ இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வருதோ அப்போ மட்டும் தான் உங்களால் அரப்பைமாஸ் வாங்க முடியும். ஸோ அரப்பைமாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எப்போ பல்காக இம்போர்ட் பண்ணுறாங்க, எப்போ காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கோ அப்போ வாங்குங்க. ஏன்னா இந்த டைம் வந்து நான் சின்ன அரப்பைமாஸே ரொம்ப காஸ்ட்லியாக தான் கொடுத்தேன். ஏன்னா வந்து இப்போ வந்து இம்போர்ட்டிங் ரொம்ப கம்மியாயிருச்சு. இது சீசனே, அரப்பைமா சீசனே கிடையாது. அதுவும் இல்லாமல் அரப்பைமாஸ் வந்து யாரும் வந்து ப்ரீட் பண்ணுறதில்ல இந்தியாவுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே அரப்பைமாஸ் கிடச்சிக்கிட்டே இருக்காது சின்ன சைஸ். ஒன்ஸ் அரப்பைமாஸ் இம்போர்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்கன்னா அந்த அரப்பைமாஸ்லாம் வந்து பெருசு தான் ஆகிட்டுருக்கும். ஸோ பெரிய சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சைஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்காது. அதே மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆர்ட்ஸ், பிளட் வார்ம்ஸ், கப்பீஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீட் கொடுக்கலாம். ரொம்பவுமே ஈஸியாக வளர்த்தலாம். ஸோ இந்த அரப்பைமாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 5 to 6 inch இருக்கும். நான் உங்களுக்கு கப்லையும் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட அரப்பைமாஸ் கிடையாது. ஸோ அரப்பைமாஸ் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. யாருனாலையும் அரேஞ்சும் பண்ணி தர முடியாது. ஸோ எப்போ இம்போர்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் போடுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு அரப்பைமாஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளூ பேஸ் அரவணா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் கோல்டன் கலரும் ஆல்ரெடி அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் வச்சு ஃபீடிங் மட்டும் ப்ராப்பராக போட்டிங்கன்னா போதும், ரொம்பவுமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட டாப் வியூ காட்டியிருப்பேன், சைடு எல்லா சைடும் வியூஸ் காட்டியிருப்பேன். இதில் வந்து நான் லைட் வந்து ப்ளூ கலர் லைட் போடாமல் எடுத்த வீடியோ. ஸோ நார்மல் லைட்டோ லைட் இல்லாமையோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்ஸில் கலர்ஸ் ஆல்ரெடி விசிபிளாக தான் இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 inch சைஸ் இருக்கும். 10 to 12 inch தான் மேக்ஸிமம் நான் வந்து ப்ளூ பேஸில் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இந்த ஒரு குவாலிட்டியான ப்ளூ பேஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அழகாக நீங்கள் வந்து ஒரு 1.5 feetக்கு அப்புறம் டேனிங் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும். இல்லை டேனிங் லைட் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த கோல்டன் கலர்லாம் ஃபேடே ஆகாது. இன்னும் போக போக எக்ஸ்ட்ரா குவாலிட்டி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்குமே நீங்கள் நல்ல கலரேஷன் வரும்னா ப்ரான்ஸ் போடுங்க, ஷ்ரிம்ப்ஸ் போடுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளஷ் இருக்க ஃபீடு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லா க்ரோ ஆகும். காக்ரோச்சஸ் கொடுங்க, கிரிக்கெட்ஸ் கொடுங்க. ஸோ இதெல்லாமே அமேசானில் வந்து மீல் வார்ம்ஸ், சூப்பர் வார்ம்ஸ், கிரிக்கெட்ஸ், காக்ரோச் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புழு, கருப்பாம்பூச்சி, வெட்டுக்கிளி தான். மற்றபடி பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இது எங்கள் வீட்டில் கிடைக்கிறதே நீங்கள் கிடச்சி போட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அபாபா. ஸோ அபாபா வந்து நமக்கு 3 சைஸ் வந்துருந்துச்சு. ஒன்று அபாபா பேபிஸ் 3 inch சைஸ், இது நம்மக்கிட்ட இப்போவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுறதோட காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 7 inch சைஸ், அதுக்கப்புறம் வந்து 1 feet சைஸ். ஸோ இது எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அபாபாஸ்லாம் நீங்கள் எடுத்து வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வளர்த்தும் போதே ரொம்ப ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்க்குறக்கே உங்களுக்கு கொஞ்சம்
நல்லாயிருக்கும். டேங்க்கில் நீங்கள் ஒரு அபாபா வச்சிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சூப்பராக ஹண்ட் பண்ணி சாப்பிடும். இது மோஸ்ட்டாக கம்யூனிட்டியில் செட் ஆகாது. இன்கேஸ் செட் ஆகிட்டா அது வந்து உங்கள் லக்கு தான். ஸோ அபாபாஸ் வளர்த்தும்போது கேர்ஃபுல்லாக வளர்த்துங்க. அது சின்னதாக வாய் இருந்தாலும் அது கடிக்கிறது வந்து அதோட வாய் சைஸுக்கு கடிச்சதுன்னா அப்படியே ஃபுல்லாக பிச்சு எடுத்துரும். ஸோ மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 7 இன்ச் அபாபா ஃபீடிங். ஸோ இதுலேயுமே நமக்கு ஒரு 10 பீஸ் பக்கம் வந்துருந்துச்சு. இதுவுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணாலும் ஃபீடிங் போடலாம். பிளட் வார்ம்ஸ் போடலாம், சிக்கன் ஹார்ட் போடலாம், லைவ் ஃபிஷ் கொடுக்கலாம். ஸோ பெல்லட் சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா நான் இதுவரை ட்ரெயின் பண்ணதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அபாபாஸ் வந்து ரொம்பவுமே ஒரு அழகான ஃபிஷ்ஷு. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக ஹண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தாராளமாக அபாபாஸ் சூஸ் பண்ணலாம் ஒரு சிங்கிள் ஃபிஷ்ஷாக வளர்த்துறக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் எடுத்திருந்தோம். ஸோ டிஸ்கஸில் வந்து ப்ளூ டைமண்ட், அப்புறம் செக்கர், இந்த மாதிரி நிறையா டிஸ்கஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் நிறையா கொடுத்துட்டேன். ஸோ டிஸ்கஸ் வந்து எப்போ எனக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதோ, பெஸ்ட்டு கலர் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் போது தான் நான் அப்போ தான் டிஸ்கஸஸ் எடுப்பேன். இல்லாட்டி நான் டிஸ்கஸ் மேஜராக எடுக்கிறதே இல்லை. காஸ்ட்லியான டிஸ்கஸ் நான் வந்து டீல் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் கொஞ்சம் சீப்பாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் இந்த டிஸ்கஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீப்பாக வர நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்பிள் லங் ஃபிஷ். ஸோ இது ஆஃப்ரிக்கன் மார்பிள் லங் ஃபிஷ். ஸோ மார்பிள் லங் ஃபிஷ் வந்து நம்மக்கிட்ட ஒரு 3 பீஸ் தான் வந்துருந்துச்சு. 3மே நான் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட ஸ்டாக் கிடையாது. ஸோ மார்பிள் லங் ஃபிஷ்ஷை பொறுத்தவரை இதெல்லாம் வந்து வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் எடுக்காது, வெளியே வந்து தான் ஆக்சிஜன் எடுக்கும். ஸோ அதனால தான் இதை லங் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த ஒரு வாட்டர் கண்டிஷனில் வச்சாலும் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காது, அவ்வளோ சீக்கிரம் சாகாது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இந்த லங் ஃபிஷ்ஷை வளர்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயே தான் இருக்கும். ஸோ இதுக்கு டால் டேங்க்ஸே தேவைப்படாது. பாட்டம் கொஞ்சம் சும்மா ஹைட்டு கம்மியாக இருக்க டேங்க்ஸ்லேயே வைக்கலாம். இது வந்து ஸ்டிங்ரே மாதிரியே நீங்கள் வளர்த்தலாம். மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட தாராளமாக நீங்கள் வளர்த்தலாம். ஸோ இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹண்ட் பண்ணும். டக்குன்னு போய் பிடிக்காது. மற்றபடி வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ் போட்டிங்கனாலே ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ என் கலெக்ஷனில் இருந்த லங் ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் சிக்கன் ஹார்ட் தான் போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் சிக்கன் ஹார்ட் தாராளமாக ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் நிறைய இடத்துல அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீ வாட்டரில் இருக்க டால்ஃபினோட சேம் கேரக்டர் இதில் இருக்கும். அதனால தான் இதை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம சீ வாட்டர் டால்ஃபின் அளவுக்கு பெருசாக வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராது. ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக வளரும். ஒரு 1 ஃபீட் பக்கா வளரும். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் போனீங்கனாலே நல்லா விளையாடும். இது வந்து நார்மல் பெல்லட்ஸே கொடுத்து வளர்த்தலாம். ஆனால் இப்போ என்கிட்ட இது ஸ்டாக் இல்லை, எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சில்லி ரெட் செவரம், அப்புறம் வந்து ரெட் ஸ்பாட்டட் செவரம். ஸோ ரெண்டுமே வந்து நான் டிஃப்ரென்ஸு காட்டியிருப்பேன். ஒன்றில் சில்லி ரெட் டார்க் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஒன்றில் வந்து நார்மல் செவரம். ஸோ அது வந்து ஒரு எல்லோ அண்ட் ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சில்வர் அரோனாவில் வந்து சின்ன சைஸ் இப்போ எனக்கு வரல, நான் கொஞ்சம் எடுக்கல சின்ன சைஸ். ஸோ இப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஃபீட்டும் ஒரு 10 இன்ச்சும் தான் எடுத்திருந்தேன். ஸோ இது ரெண்டுமே க்ரூம் பண்ணி கொடுத்தாங்க. இது ரெண்டுமே நான் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட இது அவைலபிளாக இல்லை. இது பார்த்தீங்கன்னா பரூன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பரூன் வந்து 8 to 10 இன்ச் சைஸில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பெரிய பல்க் ஸ்டாக் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் சனகில். ஸோ சனகில்லையே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து ரீட் சனகில். இது ரோப் சனகில்னுவாங்க, ஸ்னேக் சனகில்னுவாங்க. ஸோ இதுக்கு நிறையா பேர். இது பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும், கயிறு மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன டேங்க் செட்டப் 1 feet 2 feet டேங்க் செட்டப்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த சனகில் தாராளமாக வாங்கி போடலாம். பெருசாக வளரவே வளராது. இதே லென்த்து மட்டும்தான் பெருசாகும். மற்றபடி வந்து ரொம்ப பெருசாலாம் வளர்ந்துக்கிட்டே போகாது. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ரீட் சனகில் வந்து சின்ன டேங்க்ஸில் வாங்கி போடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் கொடுக்கலாம், சிக்கன் ஹார்ட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ் இருந்தால் கண்டிப்பாக இது சாப்பிட்ரும். ஸோ இது வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி கொடுங்க. ப்ரீடிங் செட்டப்பில் போடாதீங்க. ப்ரீடிங் செட்டப்பில் போட்டிங்கன்னா அந்த ப்ரீடான குட்டிங்க எல்லாத்தையுமே இது சாப்பிட்ரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிளான்டட் டேங்க்ஸில் நீங்கள் தாராளமாக இந்த சனகில்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது கும்பலாக வச்சிங்கன்னா கும்பலாகவே தான் சுற்றிட்டு இருக்கும். ஒரு இடத்துல கும்பலாக போய் ஹைட் ஆகிக்கும். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜி அரவணாஸ் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் குவாலிட்டி காட்டுறதுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே சிக்கன் ஹார்ட் ஃபீடிங் தான். ஸோ பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணலாமா, பெல்லட்ஸ் மட்டும்தான் போடுவேன்னு சொல்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணலாம். இந்த சைஸில் நீங்கள் என்ன ஃபீட் வேணாலும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா பெல்லட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு
குவாலிட்டி கிரேட் அதெல்லாம் கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது செனகிள்ஸ், இது எல்லாமே 10 to 12 இன்ச் சைஸு. ஸோ இந்த செனகிள்ஸில் பார்த்தீங்கன்னா லப்பரடை, பாலி, அப்புறம் என்லிச்சேரி 3 இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ செனகிள்ஸ் நீங்கள் டைரெக்டாக மான்ஸ்டர் டேங்க்கில் வளர்த்தணும்னா இந்த செனகிள்ஸ் நீங்கள் எடுத்து வளர்த்தலாம். ஸோ இதில் எல்லா செனகிளும் நான் காட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ்லேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கேட்ஃபிஷ் டைகரினஸ் கேட்ஃபிஷ். ஸோ இது வந்து பார்க்க ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ் மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஒரு ஜீப்ரா பேட்டர்ன். பியோர் ஒயிட் கலரில் வந்து பியோர் பிளாக் கலர் ஷேட்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உங்களோட டேங்க்கில் வந்து நீங்கள் பிளாக் பேக்ரவுண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருந்தாலும் சரி, அப்படியே ஒரு ப்ரீமியம் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு அழகான கேட்ஃபிஷ் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. டைகரினஸ் தான் கேட்ஃபிஷ்ஷில் வச்சு ரொம்ப அழகு. ஸோ இது பார்க்க ரக்கடாகவும் தெரியாது, இது பார்க்க ரொம்ப சாதுவாகவும் தெரியாது. இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கேட்ஃபிஷ். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 18 to 20,000 வரும். ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா ரிஸ்க் அதிகம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். சின்ன சைஸ் எடுக்கும்போது செத்துருச்சுன்னா பல்காக உங்களுக்கு ஒரு லாஸ் ஆகும். ஸோ அது வந்து உங்களோட ஃபிஷ் ஹாபியில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் காசு அதிகம் செலவு பண்ணிங்கன்னா பார்த்து சேஃபாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த ஃபிஷ் வேணும்னாலும் இன்றைக்கே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கே வந்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஃபிஷஸ் வேணாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.